ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சினிமா கமெண்ட்ரியில் சேஷம் மைக்கேல் ஃபாத்திமா இந்த ஒரு படத்தை கமெண்ட்ரி பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஒரு படம் அப்படிங்கிறது கமெண்ட்ரியை பொறுத்து தான். எஸ், இது மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிற ஒரு படம், தமிழில் அவைலபிளாக இருக்குது. பட் மலையாளத்தில் பாருங்கள் அப்படின்றது என்னோட வன்மையான ஒரு சஜஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வந்து கமெண்ட்ரி பேஸ் பண்ணி இருக்கும்போது அந்த கமெண்ட்ரி நீங்கள் மலையாளத்தில் கேட்கும்போது தான் நல்லாயிருக்கும். தமிழில் வந்துட்டு ஒட்டாது. ஏன்னா கமெண்ட்ரிங்கிறது அது அப்படி தாங்க, அந்தந்த லாங்குவேஜில் அதை பார்த்தா தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த படத்தோட கதைக்களம், இந்த கதைக்களமும் புதுசு கிடையாது. யூஸ்வலாக இருக்கிற ஒரு விஷயந்தான். ஒரு பொண்ணு யாராக வேணால் இருக்கட்டுங்க, அவங்க வந்து எப்படி கஷ்டப்பட்டு அவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றுறாங்க, அவங்க லைஃப்பில் அவங்க கோல் எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஒரு பேஸ் லைன் வச்சு தான் இந்த ஒரு கடை. பட் கான்செப்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பொண்ணு கமெண்டேட்டராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவள் வந்து அதை தேடி ஓடுறா. அது ஒரு ஃபுட்பால் கமெண்டேட்டராக ஐஎஸ்எல்லில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது கேட்கும்போது நல்லா இருக்குல்ல இந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. இப்போது சின்ன வயசுலேருந்தே யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் சும்மா வாயடிச்சிருக்க ஒரு பொண்ணை எல்லோரும் வாயடின்னு சொல்ல, திடீர்னு அது ஒரு நாள் கமெண்ட்ரியாக மாறும்போது அந்த பொண்ணு என்னோடய வாய் தாண்டா என்னோடய வாழ்க்கையே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க சீன் பண்ணியிருக்கிற விதம், அந்த ஃபேமிலி, அவங்க சுற்றி இருக்கிறவங்க என்னென்ன சொல்கிறாங்க, அண்ட் அதுக்கப்புறமா எப்படி இப்போ அச்சீவ் பண்ணுறா, அதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது டோட்டலாக ஒரு பாசிட்டிவ் வைப் அண்ட் லாஸ்ட்டாக ஒரு பயங்கரமான ஒரு அழகான சின்ன ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ ரொம்ப நல்ல படம். கண்டிப்பாக டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள். சிரிப்புக்கு சிரிப்பு, மோட்டிவேஷன் செம்மையாக இருக்கும். செம்மையாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஒரு 4 பேர் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போது இந்த படத்தோட ரிவ்யூ தாண்டி எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்ப பிடிச்சதுக்குன்னு ரீசன் என்னென்னா, நான் வந்துட்டு ஷைஜு தாமோதரன் அப்படிங்கிறோட ஃபேனு. இவர் யாருன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஎஸ்எல் ஆரம்பித்த புதுசில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து பெருசாக ஃபுட்பாலெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் வந்து கிரிக்கெட் வந்து செம்மையாக பார்ப்பேன். சரி, ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஐஎஸ்எல்னால் சரின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சேன். எங்கள் வீட்டில் ஏஷியன் நெட் அவைலபிளாக இருக்குது அண்ட் மலையாள கமெண்ட்ரி தான். ஸோ அதில் ஷைஜு தாமோதரன் அப்படிங்கிறவர் செம்மையாக கமெண்ட்ரி பண்ணுவார். அவரோட கமெண்ட்ரிக்கோசரமே எல்லா மேட்சும் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் எந்த இடத்துல அது பார்க்க ஆரம்பிச்சது விட்டேன் அப்படின்னா, பீங் அன் ஆர்சிபி ஃபேன், நான் வந்து கோவாவுக்கு வந்து ஃபேனாக இருந்தேன் இந்த ஒரு ஐஎஸ்எல்லில். ஏன்னா விராட் கோலி வந்து கோவா ஓனர். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ஆனால் பார்த்தேன், செமையாக விளாண்டானுங்க. அண்ட் 3வது சீசன் நினைக்கிறேன். ஆமாம், 3வது சீசன் வந்துட்டு சென்னையோட ஃபைனல்ஸில் வந்து முடிஞ்சு போச்சு, ஜெயிச்சிருவோம், கப்பு கொடுக்குற டைமில் போய் கடைசியில் சொதப்பி சென்னைக்கு கப்பு கொடுத்துருவாங்க. அதோட மனசு விட்டேன். கிரிக்கெட்டில் தான் இவன் நம்மளை வந்து நோவடிக்கிறாங்க, இங்கே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பாலும் வேண்டாம் அதுவும் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி விட்டு வந்தான். இப்போ வரைக்கும் திரும்ப நான் வந்து ஃபுட்பால் பெருசாக பார்க்கல. பட் மறுபடியும் போய் பார்க்கணும்னு தோணுது இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா. ஸோ அந்த ஷைஜு தாமோதரனை வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்தால் இந்த படம் வந்து நகர்ந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட வாய்ஸே செம்மையாக இருக்குங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். தயவு செஞ்சு தமிழ் டப்பில் பார்க்காதீங்க, வெறுத்துருவீங்க. மலையாளத்தில் பாருங்கன்றதான் என்னோட கருத்து. ஸோ ஒரு நல்ல படம் மிஸ் பண்ணிடாதீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது. இந்த இப்போவே போய் பாருங்கள். திஸ் இஸ் மீண்டும் ஒரு நல்ல படத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு மொக்க படத்துலேருந்து உங்களை காப்பாற்றுறேன். டாடா பை பை, டேக் கேர்.